உத்தரப்பிரதேச மாநிலம் பத்தேபூர் மாவட்டம் அசோதர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட திகார் கிராமத்தில் கடந்த 14ஆம் தேதி ஒரு ஆண் சடலம் கிடந்திருக்கிறது. இது பற்றி தகவல் கிடைத்த போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் அவர் அதே ஊரைச் சேர்ந்த விவசாயி சுமர் சிங் என்றும் மர்ம நபர்களால் அவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. தொடர்ந்து நடந்த விசாரணையில் சுமர் சிங்கை அவரது மனைவியே கூலிப்படையை ஏவி கொலை செய்ததை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சுமர் சிங்கின் மனைவி ரேணு தேவி, 28 வயதான இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மால்தி தேவி என்ற 27 வயதான பெண்ணுக்கும் உறவு இருந்து வந்துள்ளது. மால்தி தேவி ஏற்கனவே 3 பேரை திருமணம் செய்து கணவர்களை பிரிந்து வசித்து வந்தார். சுமர் சிங் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வரும் மால்தி தேவி அங்கு ரேணு தேவியுடன் தனிமையில் பொழுதை கழித்துள்ளார். ஒரு நாள் விவசாய வேலையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிய சுமர் சிங் மனைவி மால்தி தேவியுடன் நிர்வாண கோலத்தில் கிடந்ததை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். கையும் களவுமாக சிக்கிக் கொண்டதால் ரேணு தேவியால் உண்மையை மறைக்க முடியவில்லை. குடும்பத்தினர் அனைவருக்கும் ரேணு தேவி பற்றி தெரிந்துவிட்டது. இதனால் அவர்கள் கடுமையாக ரேணு தேவியை கண்டித்திருக்கிறார்கள். அதேபோல் மால்தி தேவியை எச்சரித்து ரேணு தேவியை இனி பார்க்க கூடாது, வரக்கூடாது என்று தடை விதித்தனர். ஆரம்பத்தில் அவர்களின் பேச்சை கேட்டு திருந்திவிட்டதைப் போல இருவரும் பிரிந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் இருந்த பழக்கத்தை முழுவதுமாக துண்டிக்கவில்லை. ரேணு தேவியால் மால்தியை பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்பதால் அவர் யாருக்கும் தெரியாமல் மால்திக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தார். அதன் மூலம் அவர்கள் மணிக்கணக்கில் பேசி வந்திருக்கிறார்கள். பழையபடியே சுமர் சிங் இல்லாத நேரத்தில் இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர். தங்கள் உறவுக்கு தடையாக இருக்கும் சுமர் சிங்கை ரேணு தேவியும் மால்தி தேவியும் கொலை செய்திருக்கிறார்கள். இதற்காக ஜிதேந்திர குப்தா என்பவரை தொடர்பு கொண்டுள்ளனர். சுமர் சிங்கை கொலை செய்வதற்காக 60,000 ரூபாய் விலை பேசப்பட்டது. முதல் கட்டமாக 8,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொலையை செய்து முடித்ததும் மீதி பணம் தருவதாக கூறியிருக்கிறார்கள். இதையடுத்து ஜிதேந்தர் குப்தா தனது கூட்டாளிகள் ராஜு சோன்கர், ராம் பிரகாஷ் ஆகியோருடன் சேர்ந்து சுமர் சிங்கை கழுத்தை நெரித்தும் சுத்தியலால் அடித்தும் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். பின்னர் உடலை அங்குள்ள வயல்வெளியில் வீசி சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ரேணு தேவி, மால்தி தேவி, கூலிப்படையைச் சேர்ந்த ராஜு சோன்கர் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்த 3 செல்போன்கள், கொலைக்கு பயன்படுத்திய கயிறு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.